டெஸ்டிக்கிள்ஸ் நல்லா இருந்தால் தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும், ஸ்பெர்மோட மூமெண்ட்டும் நார்மலாக இருக்கும், மேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வராது. டெஸ்டிக்கிள்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம்? வெரிகோசீல். வெரிகோசீல்னால் என்ன அப்படின்னா நரம்புகள், வெயின்ஸ், அதாவது பேட் பிளட்டை ஹார்ட்டுக்கு திரும்ப எடுத்துகிட்டு போகிற நரம்புகள் பல்ஜாக வருது. காலில் நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வந்திருக்கும், அதே மாதிரி உங்களோட டெஸ்டிகல்ஸை சுற்றி நிறைய வெயின்ஸ் இருக்கும். ஸோ இதனால் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸில் நிறைய பிளட் இருக்கிறதுனால உங்களுக்கு டெஸ்டிஸோட டெம்பரேச்சர் அதிகமாகும். டெஸ்டிஸ் வந்து எப்பயுமே கோல்டு டெம்பரேச்சரில் தான் நல்லா வேலை செய்யும். அதனால தான் வந்து இந்த ஆர்கன் மட்டும் நம்ம உடம்புல விட்டு வெளியில் வந்து உரை பையில் தனியாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்டிகல்ஸ் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர், கூலர் டெம்பரேச்சர் இஸ் மஸ்ட். வெரிகோசீல்ன்ற இஷ்யூ வந்து காமனாக மேல் இன்ஃபர்டிலிட்டியில் பார்க்குற ஒரு இஷ்யூ. வெரிகோசீலை வந்து முழுமையாக ட்ரீட் பண்ணலாம் மைக்ரோ சர்ஜிக்கல் மெத்தட் மூலமாக. ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்பெர்ம் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இல்லை மூமெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெரிகோசீல் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள்.